அண்ணா சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். நிறைவேறிய சவுந்தரபாண்டி திட்டம், சபதம் எடுக்கும் சண்முகம். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது ரத்னா இவ்வளவு நேரமாகியும் எங்க போயிருப்பா என தெரியாம வீட்டில் குழப்பம் அடைகின்றனராம். வெங்கடேசன் இதுதான் சந்தர்ப்பம் என ரத்னா அந்த அறிவழகன் கூட தான் பேசிக்கிட்டு இருப்பான், எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது என ஒரு சந்தேகத்தை சொல்ல சண்முகம் அவளை சத்தம் போடுகிறாராம். பரணி இப்போ சண்டை போடுறதை விட ரத்னாவை தேடுறதுதான் முக்கியம் என சொல்கிறாளாம். இதையடுத்துதான் சண்முகம் ரத்னாவை தேடி ஸ்கூலுக்கு வருகிறார். இன்னொரு பக்கம் முத்துப்பாண்டி ரத்னா மற்றும் அறிவழகன் செல்போன் நம்பரை டிராக் செய்து அவர்கள் ஸ்கூலில்தான் இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்கிறாளாம். அதனைத் தொடர்ந்துதான் சண்முகத்துக்கும் முத்துப்பாண்டிக்கும் மூலமாக ரத்னா ஸ்கூல் தான் இருக்கிறாள் என்ற விஷயம் தெரிய வருகிறதாம். அதற்குள் ரத்னா மற்றும் அறிவழகன் என இருவருக்கும் மயக்கமும் தெரிந்து விடுகிறது. இதற்கிடையில் தான் சவுந்தரபாண்டி ஊர் மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி விட ஹாட் மாஸ்டர் ரூமில் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இருவரும் ஒன்றாக இருப்பதை பார்த்து எல்லோரும் ரத்னாவை தவறாக புரிந்து கொள்கின்றனர். அது மட்டுமின்றி அறிவழகனை மரத்தில் கட்டி வைக்கின்றனராம். அப்போதுதான் ரத்னாவை பற்றி ஊர் மக்கள் தவறாக பேச அவனை அழித்ததுடன் தன் தங்கை மேல் எந்த தவறும் இல்லை என்பதை நிறுவதுதான் இதே பள்ளியில் மீண்டும் அவர் குற்றமற்றவராக வேலைக்கு வருவார் எனவும், இல்லை என்றால் என் பெயர் சண்முகம் இல்லை என சபதமும் எடுத்துச் செல்கிறார். முன்னதாக உடம்பு சரியில்லை என லீவு போட்டு வீட்டில் இருந்த வெங்கடேசன் மயக்க மருந்து சொட்டு மருந்தை பியூன் ஒருவரிடம் கொடுத்து டீயில் கலந்து கொடுக்க சொன்ன ரத்னா அறிவழகனுக்கு கொடுக்க சொல்கின்றார். விஷயத்தை கேட்ட வெங்கடேஷ் மற்றும் சவுந்தரபாண்டி மிகுந்த சந்தோஷம் அடைந்துள்ளனர். எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. இதில் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.